ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுவாமி ராமானுஜரை வெள்ளை வஸ்திரத்தில் நம்ம இங்கே சேவிக்கிறோம். இது ரொம்ப அற்புதமான காட்சி, அதிசயமான காட்சி. ஏன்னா அவரை நம்ம எல்லா சன்னதிகளிலும் காவி வஸ்திரத்தில் தான் சேவிக்கிறோம். இது ஏன்னா அவர் சந்நியாசம் வாங்கின்னு போய்டுறார். ஆனால் எப்படி இங்கே மட்டும் வெள்ளை வஸ்திரத்தை சேவிக்கிறோன்னா, இது உற்சவத்தின் போது நடக்கிற விஷயம். அதாவது அவருடைய திருநக்ஷத்திரம் திருவாதிரை, சித்திரை திருவாதிரை உற்சவமாக கொண்டாடப்படுறது. அப்போ அதில் 6ஆம் நாள் உற்சவத்தின் போது சுவாமி ராமானுஜர் குதிரை வாகனத்தில் வெள்ளை வஸ்திரத்தில் காட்சியளிப்பார். அதற்கான காரணம் என்னன்னா, ஒரு தடவை கிருமிக்கண்ட சோழன் ராஜா என்ன பண்ணுறான், ராமானுஜரை பிடிச்சின்னு வர சொல்லி அவனோட ஆட்களை அனுப்புகிறான். ஏன்னா அவன் வைஷ்ணவம் பரவுறத பிடிக்காதவன். அதனால் ராமானுஜரை எப்படியாவது தன்னுடைய அரண்மனை கூட்டினு பனிஷ் பண்ணணும் அப்படின்னு அவன் இது பண்ணுறான். இதை தெரிஞ்சுட்டு குரத்தாழ்வான் ராமானுஜரை, அதாவது ராமானுஜர் குளிக்க காவேரி ஆற்றுக்கு போயிருக்கார், அவரை திரும்பி தன்னுடைய திருமாலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிஷ்யர்கள்கிட்ட தன்னுடைய வெள்ளை வஸ்திரத்தை கொடுத்து அனுப்புகிறார். அனுப்பியும் அங்கேருந்து போயிட சொல்லிடுறார். அதனால் ராமானுஜர் குரத்தாழ்வனுடைய வெள்ளை வஸ்திரத்தை உடுத்திட்டு ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பி போயிட்டார். மேற்கு பக்கமாக பயணம் தொடர்றா. இந்த ஞாபகப்படுத்துறதுக்காக அவர் இந்த உற்சவத்தின் போது வெள்ளை வஸ்திரத்தில் காட்சி அளிக்கிறார். இது ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு அரிய காட்சி இது.